அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் டான்சன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டான்சன் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதற்கு நம்ம டான்சன் எழுதணும், இந்த டான்சன்னா என்ன, இந்த டான்சன் எழுதுனா நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஒருவேளை இந்த டான்சன் நம்ம பாஸ் ஆயிருந்தா நமக்கு என்ன மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் காத்திருக்கு, ஒருவேளை இந்த டான்சன் நம்ம அட்டன் பண்ணா விட்டுட்டோம், அட்டன் பண்ணி கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, பாஸ் ஆகல அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதை தாண்டி டான்சன்ல பாஸ் ஆகணும் எவ்வளோங்க கட் ஆஃப் எடுக்கணும், இதை தாண்டி டான்சன் அப்ளை பண்ணி டான்சர் பாஸ் ஆகி அதுக்கு கவுன்சிலிங்லாம் இருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போகணுமா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன்ல நடத்தப்படுற, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்தப்படுற ஒரு ஆஃப்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தாங்க. எதற்கான என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ, இந்த மாஸ்டர் டிகிரியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த டான்சனுங்க. அடுத்து இந்த டான்சனில் நீங்கள் பாஸ் ஆகணும், இந்த டான்சனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபைடு காலேஜ்லாம் காத்திருக்கு அப்படின்னா, ஒரு 200 அஃபிலியேட்டட் காலேஜஸ் உங்களுக்காக டான்சனில் குவாலிஃபை ஆகிட்டீங்க, உங்களுக்காக காத்திருக்குங்க. இந்த டான்சனில் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஜி, அதாவது இப்போ கரண்ட்ல நீங்கள் படிச்சுட்டு இருக்க யூஜியில் 50% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்குங்க. இதே ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தால் ஒரு 45% நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும் போதுங்க. இதை தாண்டி டான்சன்ட்ல நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு மன வின்பம் மீதியும் உங்களுக்கு முன்னாடி தோன்றிருப்பாங்க. இந்த டான்சன் உண்மையாலுமே கஷ்டமா, இந்த டான்சன் உண்மையாலுமே ஈஸி தானா அப்படின்ற குழப்பத்துக்கு நீங்கள் சந்தேகமே வேணாம். இந்த டான்சன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த டான்சனில் டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்ற ஒரே ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டான்சனில் நான் பாஸ் ஆகும் அப்படின்னா எவ்வளோங்க கட் ஆஃப் நான் ஸ்கோர் பண்ணணும், எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணால் இந்த டான்சன்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 38 to 50 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டான்சன் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தங்க, குவாலிஃபைன்னு அர்த்தங்க. அடுத்தது இந்த டான்ஸில் ஒரு வேளை நான் பாஸ் ஆகிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும், எனக்கு எந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க, எந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் கிடைக்கும், என்ன எம்சிஏல என்ன கேட்டகரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சிஏ அப்படின்ற உங்களுக்கு கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்குங்க. அந்த கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கான காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டையும் உங்களுக்கான எம்பிஓ எம்சிஓ அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க, நீங்கள் தான் ஃபில் பண்ண போறீங்க, நீங்கள் தான் ப்ரிப்பேரும் பண்ண போறீங்க. அது எந்த மாதிரி காலேஜஸ் இருக்கும் அப்படின்னா உங்கள் டான்சன் ஸ்கோரை பொறுத்து அது மேபி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஹால்மார்க் காலேஜாக இருக்கலாம், லோயலாவாக இருக்கலாம், கிரசண்டாக இருக்கலாம், அமிர்தா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கலாம். இந்த மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்களுக்கு டான்சனில் கீழே வராங்க. இதை தாண்டி இதுக்கான சாய்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்குங்க உங்கள் டான்சன் ஸ்கோரை பொறுத்து. இந்த டான்சன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதுவே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த டான்சன் எப்படி இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 3 to 5 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எம்பிஏவாக இருந்தால் எம்பிஏட கொஸ்டின் பேப்பர், எம்சிஆனா எம்சியோட கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைங்க இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலே போதும், நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணாலும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணாலும் நானே ப்ரொவைட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கான உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து அடையுங்க. தேர்டு, இல்லைங்க நான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டடிலாம் எனக்கு செட்டே ஆகாது, இன்ஸ்டியூட் தான் அகாடமி தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட்டில் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதற்கு ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டை மட்டும் நீங்கள் தயவுசெய்து நாடி போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் அந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு வர டாபிக் சொல்லி கொடுத்து அது ப்ரோஜனமெல்லாம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன டாபிக் வரலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான உங்களுக்கான இன்ஸ்டியூட்டையும் நானே சஜெக்ட் பண்ணுறேங்க. தேர்ட் ஆப்ஷன், இப்போது இந்த டான்சன் எழுதுனா மட்டும்தான் எனக்கு எம்பிஏ படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு சாட் இருக்குது, மேட் இருக்குது, கேட் இருக்குது, ஜிமேட் இருக்குது, இந்த மாதிரி என்ன ஏராளமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு இந்த எம்பிஏ காத்திருக்குங்க. அதை தாண்டி எம்பிஏ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் டான்சன் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் எம்பிஏ அட்மிஷன் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உடனே நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன வீடியோ பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போங்க. தேங்க்யூ.